வணக்கம் फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய தமிழ் புக்ல இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்க்குரிய மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோம் நேத்து ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். சோ இது வந்து செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லெசன் மட்டும் தான் இருக்கு. சோ இப்போ 2026ல உங்க கொடுத்திருக்க நியூ புக் படி ரெண்டு லெசன் தான் இருக்கு. நார்மலா வந்து 3 லெசன் முன்னாடி இருந்துச்சு, இப்போ 2 லெசன் தான் இருக்கு. அதுக்குரிய மொழியை ஆல்பம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, 2 இயல் தான் இருக்கு. ஸோ 2 இயலுக்கும் பின்னாடி வரக்கூடிய மொழியை ஆல்பம் பார்ப்போம். இதுல எது நமக்கு தேவையோ அதுக்கு போயிடலாம், இதெல்லாம் வந்து தேவையில்லை. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஸோ இதை நம்ம படிச்சுட்டு அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, ஆன்சர் பண்ணணும். மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகம். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க, கல் என்பது விற்பனை பொருள் அன்று, ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். இதுதான் அவங்க கொடுத்திருக்க பேராகிராஃப். இப்ப இதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. கிடைக்கும் பொருட்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். மதிப்பை கூட்டி. ஸோ ஆன்சர் இதுக்கு மதிப்பை. சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றலாம். ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து கோலம், கோலமாவாக மாற்றலாம், கோலமாவாக மாற்றலாம். வணிகத்தின் நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருப்பாங்க, மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று அப்படின்னு. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன அப்படின்னா என்னது? கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். இப்பத்திக்கு ஏற்ற தலைப்பு எழுது. ஏதாவது ஒரு தலைப்பு, வணிகத்தின் சிறப்பு இல்ல வணிகம் அப்படின்னு கூட இதுக்கு பேர் வைக்கலாம். அடுத்து, பின்வரும் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு சொற்றொடரை அமைக்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சொற்றொடர் அமைக்கணும். இப்ப இங்க பாருங்க, நீ, நான், அவன், அவள், அவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருமையில கொடுத்துருக்காங்க, பன்மையில கொடுத்துருக்காங்க, ஆண் பால்ல கொடுத்துருக்காங்க, பெண் பால்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஊருக்கு அப்படிங்கிறது கொடுத்துட்டாச்சு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வினைமுற்று வந்து சென்றாய், சென்றார், சென்றேன், சென்றான், சென்றாள் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அதுக்கேத்த வினைமுற்று கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம எப்படி போடணும்? நீ ஊருக்கு சென்றாய், நீ ஊருக்கு சென்றாய், அதுதான் அவங்களும் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு, அடிச்சிடலாம். நீ ஊருக்கு சென்றாய்ங்கிறது முடிஞ்சு. நான் ஊருக்கு, நான் வரப்போ ஊருக்கு சென்றேன் வரணும், அப்ப இதை அடிச்சிடலாம். அவன், அவன்னா சென்றான், ஏன்னா ஆண்பாலை குறிக்குது. அவள் அப்படிங்கிறப்போ ஊருக்கு சென்றாள்னு வரணும். அவர்னா சென்றார், பலர்பால். பன்மையில குறிக்குது, அதனால அவர் ஊருக்கு சென்றார் அப்படிங்கிறது வரணும். சோ அதுக்குரிய சொற்றொடரை நம்ம எடுத்து எழுதிக்கிற வேண்டியதான். உரையாடலை நிரப்புக. வாங்க மாமா, நலமாக இருக்கின்றீர்களா அப்படின்னு செல்வன் கேட்கிறான். மாமா வந்து என்ன சொல்லுவார்? நீ எப்படி இருக்க? நான் நலமாக இருக்கிறேன், இல்லாட்டி நான் நலம் அப்படின்னு போட்டுக்கலாம். நான் நலம், நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்கிறேன். நன்றாக இருக்கிறேன். உட்காருங்கள் மாமா. அப்பா அம்மா எங்க சென்றுள்ளார்கள்னா இருவரும் கடை வீதிக்கு சென்றுள்ளார்கள் அப்படின்னு எழுதணும். அப்படியா அப்படின்ட்டு அடுத்து ஏதோ கேள்வி கேட்கிற, பதில் என்ன சொன்ன? நன்றாக படிக்கிறேன்னு சொல்றப்ப நீ எப்படி படிக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாரு. அடுத்து, நாளை கல்வி வளர்ச்சி நாள் விழா உங்கள் பள்ளியில் போட்டிகள் நடத்துகிறார்களா? ஆமாமா, நான் ஏதாவது ஒரு போட்டி, பேச்சு போட்டி இல்லைன்னா நடன போட்டியில் கலந்து கொள்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி மாமா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இது கவிதை எழுத சொல்லியிருக்காங்க, அது தேவையில்லை. அடுத்து, மொழியோடு விளையாடு அப்படிங்கிறது கீழே பாருங்க. கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. அதாவது இப்ப கல்லு, உண்டு, இது ரெண்டையும் சேர்த்து கல்லுண்டுன்னு மாத்திருக்கோம், சேர்த்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி கல்லு கூட்டல் இல்லைன்னா கல் இல்லை. இது எப்படி மாறுதுன்னா, இங்க இருக்க இல் வந்து இரட்டிப்பாயி இந்த இல்லும் ஊவும் சேர்ந்து லூவா மாறுது. அதே மாதிரிதான் இங்க இருக்க ஒற்று இரட்டிப்பாகி அந்த இல்லும் ஈயும் சேர்ந்து லீயா மாறுது. அதே மாதிரி இதுக்கு பாருங்க, பல் உண்டு அப்படின்னா என்ன வரும்? பல்லு வரணும், பல்லுண்டு. அடுத்து பல்லு இல்லை வரப்போ பல்லில்லை அப்படின்னு வரணும். அதே மாதிரி இங்க பாருங்க, பொண்ணுண்டு, பொண்ணு வரணும், சாரி 2 சுழியின் தான் வரணும்.
போ இன். ஏன்னா இந்த இன்னு தான் இரட்டிப்பாகும். இந்த இன்னும் செய்யும்போது நூ வரணும். பொன்னுண்டு பொன் நீ வரணும். நீ இல்லைன்னு வரணும். அடுத்து மண்ணுண்டு மா இன் 3 சுழி நூ வரணும். மண்ணுண்டு மா இன் நீ இல்லை மண் இல்லைன்னு வரணும். ஸோ இதுதான் சேர்த்து எழுதுறது. கட்டங்கள் மறைந்துள்ள சுற்றுலா தலங்களின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. தஞ்சாவூர், மாமல்லபுரம், உதகை, அப்புறம் ஏற்காடு, ரிவர்ஸ்ல இருந்து கன்னியாகுமரி, அப்புறம் செஞ்சி, மதுரை, குற்றாலம், சுருளி, கல்லணை. அவ்வளவுதான். தொடரை நீட்டி எழுதுக. இப்ப பாருங்க, நான் படிப்பேன் அப்படிங்கிற தொடரோட அறிவியலை சேர்க்கணும், பாடத்தை சேர்க்கணும், நன்றாக சேர்க்கணும், சேர்த்து எழுதணும். நான் என்ன படித்தேன்? பாடம் படித்தேன். அப்புறம் அறிவியலை சேர்க்கும் போது நான் அறிவியல் பாடம் படிப்பேன். நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன் அப்படின்னு எழுதியிருக்காங்களா? இது மாதிரி நம்ம எழுதலாமா? அறிந்து கொள்ள விரும்பு. ஃபர்ஸ்ட் எதையும் காரணத்துடன் தெளிவாக. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? எதையும் அறிந்து கொள்ள விரும்பு அப்படின்னு வரணும். அறிந்து கொள்ள விரும்புன்னு அப்படி ஃபுல்லா எழுதிடலாம். அடுத்து என்ன இருக்கு? காரணத்துடன். அப்ப இதுலயே எதையும் காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு, எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு அப்படின்னு சொல்லி 3வது சென்டென்ஸை எழுதி முடிச்சிடலாம். அடுத்து நான் சென்றேன் அப்படின்னா நான் ஊருக்கு சென்றேன். நான் ஊருக்கு சென்றேன் அப்படின்னு எழுதலாம். அடுத்து நேற்று சேர்த்து எழுதணும். நான் நேற்று ஊருக்கு சென்றேன். ஏன்னா நான் ஊருக்கு நேற்று சென்றேன் எப்படி எழுதினாலும், இல்லைன்னா நேற்று நான் ஊருக்கு சென்றேன் அப்படின்னு கூட எழுதலாம். நேற்றுன்னு முன்னாடி போட்டு கூட நான் ஊருக்கு சென்றேன் எழுதலாம். அப்புறம் நேற்று நான் ஊருக்கு பேருந்தில் சென்றேன். பேருந்தை தூக்கி இங்க ஊருக்கு அப்புறம் போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தொடரா எழுதணும். அடுத்து பார்த்தோம்னா அவ்வளவுதான். ஸோ இந்த இயலுக்கு பின்னாடி வரக்கூடிய படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். நன்றி உணர்வுனா கிராட்டிடியூடுன்னு சொல்றாங்க. கிராட்டிடியூடோட இருக்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும். வட்டாரம் லொக்காலிட்டி. தொட்டில் கிராடில். பேலஸ்னா அரண்மனை. மலை உச்சி மவுண்டைன் டாப். மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சொற்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக. இங்கேயும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் பள்ளியில் படிக்கிறேன். 6ஆம் வகுப்பு அரசு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி அரசு எங்க சேர்க்கலாம்? நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சேர்க்கலாம். அப்ப இந்த 2 இடத்துலயும் சேர்த்து நம்ம 2 தொடரா எழுதலாம். பொன்னன் முன்னேறினான். 2 வணிகம் செய்து பொருளீட்டி துணி அப்படின்னு சொல்லி 3 இது கொடுத்துருக்காங்க. பொன்னன் வணிகம் செய்து முன்னேறினான். அப்புறம் பொன்னன் வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான். அடுத்து என்ன சொல்லணும்? பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸை எழுதலாம். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். இதுல ஒரு சேர்க்கணும். எந்த இடத்துல சேர்க்கலாம்? புத்தகத்துக்கு முன்னாடி ஒரு சேர்க்கலாமா? அப்ப நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். நான் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுல இயற்கை எங்க வரும்? உரங்களுக்கு முன்னாடி வருமா? சோ நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். அக்கறைக்கு முன்னாடி மிகுந்த வரணுமா? அப்ப நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். அப்ப எந்த இடத்துல போட்டா அதுக்கு கரெக்டான மீனிங் வருமோ அந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அடுத்து சொல்ல கேட்டு அறிந்து பயன்படுத்துவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடிதம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். தொலைவில் உள்ளவர்களிடம் தொடர்பு கொள்ள உதவும் ஊடகங்களுள் ஒன்று கடிதம். இதுல 2 வகை இருக்கு. உறவுமுறை கடிதம், அலுவலக கடிதம். உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எழுதுவதுதான் இந்த உறவுமுறை கடிதம். இந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா 5 பகுதி இருக்கணுமா. இடம் இருக்கணும், தேதி இருக்கணும், விழி, உடல் பகுதி, கையொப்பம், உரைமேல் முகவரின்னு சொல்லி 5 பகுதியா பிரிச்சு நம்ம கடிதம் எழுதணும்.
ஸோ இதை வச்சு ஒரு கடினம் சொல்லியிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்க, பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்துக. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அகர வரிசைப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பாருங்க. எல்லாமே மா, கோ, வை, பா, வை எல்லாமே என்னது உயிர்மை எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கா வரிசையை பார்க்கணும். கா இருக்கா, இல்லை. காங்கா, சா, இதற்கு கா வரிசை இருக்கு. அப்போ கோ மேதகம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிச்சிடலாம். கோ, அதுக்கப்புறம் காங்கா, சா, சா இருக்கா, இல்லை. சா, ஞா, டா, நா, தா, நா வரிசையில நீளம் இருக்கு. அப்போ இது ரெண்டாவது வரும். இப்போ இதையும் அடிச்சிடலாம். அடுத்து பா வரிசை. பால என்ன இருக்கு, ரெண்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பவளம் வரும். அடுத்து வந்து புட்ப ராகம்ங்கிறது வரும். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். பா, மா வரணும். மால பாருங்க ரெண்டு இருக்கு, மா மூணு இருக்கு. மரகதம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் மாணிக்கம் வரும், அப்புறம் முத்து வரும். அடுத்து பாருங்க, மாணிக்கம், சாரி வைரம் வராதுல்ல. ஸோ மரகதத்துக்கு அப்புறம் என்ன வரணும், மாணிக்கம் வரும், அப்புறம் முத்து வரணும். ஓகே, இதை அடிச்சாச்சு. இப்போ ரெண்டே ரெண்டு தான் மிச்சம் இருக்கு. வைரமும் வைடூரியம் ரெண்டுமே வைல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா ரெண்டாவது எழுத்த பாருங்க, டூ, இன்னொன்று ரா. ஸோ டூ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ வைடூரியம் தான் முதல் வரும். வைடூரியம், கடைசியில் வைரம். இப்போ இதை நம்ம என்னது அகர வரிசைப்படுத்தி எழுதிட்டோமா. கோமேதகம், நீலம், பவளம், புட்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். விடுகதைக்கு விடை காணுங்கள். தனியாளாயிருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான், யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டிடுவான். அவன் யாருன்னா தராசு. தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், காலில்லாத அவன் யார்? தண்ணீரில் இருக்கிறது கப்பல். பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு, அவன் யார்? குதிரை. பேச முடியாது இல்லையா, ஆன்சர் குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் கோக்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி, பூவுலகத்தார் விரும்பும் மணி, நெல்மணி. அடுத்து, ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும். அவை யாவைனா ஏற்றுமதி, இறக்குமதி. உங்களுக்கு தெரிந்த 3 தொழில்களின் பெயர்களை எழுதுக. தொழிலுடன் தொடர்புடைய 5 சொற்களை பட்டியலிடுக. இப்போ உழவு தொழில்னா ஏர் கலப்பை. அதே மாதிரினா ஜவுளி தொழில் அப்படின்னா என்ன இருக்கும், அதுல துணி இருக்கும், அந்த மாதிரி கேட்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, அறிந்து பயன்படுத்துவோம்ல, ஓர் ஒருங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஓர் ஒரு ரெண்டுமே ஒரே சொல்லை குறிக்க, ஒரே பொருளை தரக்கூடியதான். ஒன்று அப்படிங்கிற ஒரு பொருளை தான் தரும். ஆனால் ஓர் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் பயன்படுத்தணும். ஸோ ஓர் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு வர்றது வந்து உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன். அதாவது இந்த ஓருக்கு அப்புறம் ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, அதுல வந்து உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க ஓர் தான் பயன்படுத்தணும். உயிரெழுத்துக்கள் அல்லாம அது உயிர்மை எழுத்துல இருந்துச்சுன்னா ஒரு, அவ்வளவுதான். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, உ, ஏலாம் வந்து உயிரெழுத்துக்கள், அப்ப என்ன வந்திருக்கு, ஓர் வந்திருக்கு. அடுத்து நா, காலாம் வந்து உயிர்மை எழுத்துக்கள், அப்ப அதுக்கு முன்னாடி ரூ வந்திருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் அஃது, அது, அஃது, இந்த ஆயுத எழுத்து வரக்கூடிய அஃது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓகே, அது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இங்கே ஈ வந்து உயிரெழுத்து, அப்ப இதுக்கு முன்னாடி அஃது வந்திருக்கு, இது உயிர்மை எழுத்துங்கிறதுனால அது வந்திருக்கு. இப்ப எப்படி நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா இந்த மாதிரிதான். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உயிரெழுத்து, அப்ப இங்க என்ன வரணும், ஓர் வரணும். இது வந்து ஒருன்னு வரணும், ஏன்னா இது குளம்ங்கிறது கூ வந்து உயிர்மை எழுத்து. ஒரு இரவும் ஓர் பகலும், இங்க தப்பு, இது உயிரெழுத்து, அப்ப இர் வரணும், ஓர் வரணும். ஓர் பகல் என்பது தப்பு, ஒரு பகல், ஏன்னா இது உயிர்மை எழுத்து. ஒரு நாள், ஒரு நாள் என்ன வரும், அது கரெக்டு தான், ஏன்னா நாங்கிறது உயிர்மை எழுத்து, அங்க ரூ தான் வரும். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, இங்க என்ன இருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு, உயிரெழுத்து வந்தா அது வரக்கூடாது, அஃது வரணும். அப்ப அஃதுங்கிறது வரும். இங்க பாருங்க, நகரத்திற்கு நா,
நாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது வரணும். ஸோ அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஓர் இனிய பாடல். இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓ வருது. அப்ப என்ன வந்திருக்கணும்? அஃது. ஏன்னா உயிரெழுத்துனால அஃது வரணும். அடுத்து இங்க பாக்குறோம், இதுவும் உயிரெழுத்து. அப்ப இங்க ஓர் வரணும். அப்ப அஃது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது வரணும். ஸோ இது வந்து கண்டிப்பா பிழை திருத்தத்துல இது வந்துடும். ஒரு, ஓர், அஃது, அது. ஓர் அண்டு அஃது இது ரெண்டுமே உயிரெழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி வரும். அது ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறுக்கெழுத்து புதிர். ஸோ இதுல நமக்கு இதுக்குரிய ஆன்சர் என்னங்கிறத மட்டும் பார்க்கலாம். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யாரு? முடியரசன். இதுக்கு ஆன்சர் வந்து முடியரசன். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. ஸோ என்னது இதுக்கு ஆன்சர்? குதிரை. காடும் காடு சார்ந்த இடமும் வந்து முல்லை. பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை வந்து பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை தானே? அடுத்து ஆழி என்பதன் பொருள் கடல். அப்ப இதுக்கு பண்டமாற்றுன்னு வரும். கிராமங்களில் செயல்படுவது மகளிர் சுய உதவி குழுக்கள். அப்ப சுய உதவி குழுக்கள். களம் என்பதன் பொருள். களம் அப்படிங்கிறதும் கப்பல். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இதுக்குரிய ஆன்சராக. அதை ஃபில் பண்ணிக்கணும். அது நமக்கு தேவையில்லை, ஆன்சர் தெரிஞ்சால் போதும். அடுத்து ஃபைனலாக பாருங்க, பண்டம். பண்டம்னா கமாடிட்டின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். பயணப்படகு ஃபெர்ரிஸ். பயணப்படகு வந்து ஃபெர்ரிஸ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நுகர்வோர் வந்து கன்சியூமர். கடற்பயணம் வாயேஜ். பான் வாயேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வாயேஜ்னா கடற்பயணம். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். கலப்படம் அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். வணிகர்னா மெர்ச்சன்ட். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மொழியை ஆல்பம் பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்லேயே எல்லா வீடியோஸும் ஆட் ஆகும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.